ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம அது வெயில் காலத்துலலாம் நம்ம ஏசி இப்ப யூஸ் பண்றோம். அப்புறம் ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணாம இருப்போம். அதனால நம்ம வீட்ல இருக்கிற ஏசிய நம்மளே எப்படி சர்வீஸ் பண்றது சிம்பிளா, அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன டச் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க ஏசி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்க அந்த ஃபேன் இது ரொட்டேஷன் ஆகுறது. இதுல வந்து சென்ட்ரல்ல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்க வந்து முதல்ல எடுத்து விட்டுருவோம். எடுத்துட்டு இந்த சைடுல எடுத்தோம்னா வந்துரும். அது ஒரு ஈஸி தான் பாருங்க. எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசமா ஏசி ஓடல. அதனால பாருங்க எவ்வளோ டஸ்ட்டா இருக்குது. இப்ப இதனுடைய மேல் கவரையும் நமக்கு கழட்டிடலாம். அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து பொறுமையா கழட்டுங்க. அந்த சென்டர் ஸ்க்ரூ ஒண்ணு இருக்கும். அத கழட்டிடுங்க. அப்புறம் மேல பாருங்க டோரு. அத அப்படியே லைட்டா தூக்கி விட்டுருங்க. அதுல உள்ள பாருங்க டஸ்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரூம்ல இருக்கிற காற்றெல்லாம் இழுத்து நமக்கு கூலிங்கா குடுக்கும்போது, அதுல வர டஸ்ட் எல்லாம் அதுல படிஞ்சிருக்கு. பாருங்க கீழ ஒரு ஸ்க்ரூ இருக்குது கழட்டிட்டேன். இப்ப அந்த மேல் கவர வந்து கழட்டணும். அது வந்து ஒயர் வந்து அது ஒரு பிளக் மாரி தான் போட்டிருப்பாங்க. அது ஜாக்கிரதையா பார்த்து பிளக்க கழட்டணும். அந்த பின் பிளக் இது. அது ஒண்ணும் ஈஸி தான், கஷ்டமெல்லாம் கிடையாது. அத கழட்டிட்டோம்னா டோர் தனியா வந்துரும். அதுல வந்து இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் காட்டும். பாருங்க அப்புறம் இந்த சைடுலலாம் ஸ்க்ரூவெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கங்க. இந்த 4 ஸ்க்ரூவும் கழட்டிட்டோம்னா, நமக்கு வந்து அந்த கவர் அப்படியே டாப் கவர் வந்து அப்படியே வந்துரும். பாருங்க நம்ம எடுத்துர்றோம் பாருங்க. 4 ஸ்க்ரூவ கழட்டிட்டோம்னா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா கழட்டுங்க. ஏன்னா லாக்கெல்லாம் எதுனா உடைஞ்சிற போது. அதுதான் கொஞ்சம் முக்கியமா கொஞ்சம் பார்த்துக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. கழட்டிட்டு அசாம கழட்டுனீங்கன்னா, அது அப்படியே ஈஸியா வந்துரும். ஸ்க்ரூ நல்லா கழட்டிட்டீங்கன்னா, அவ்வளோதான் வந்துரும் பாருங்க. ரொம்ப ஈஸி தான் நம்ம கிளீன் பண்றது. பாருங்க, இந்த நம்ம ரூம்ல இருக்கிற காற்றெல்லாம் மேலேருந்து தான் அப்படியே இழுக்கும். இழுத்து தான் கீழ வந்து அந்த பைப்பு கூலிங்ல கீழ நமக்கு வந்து கூலிங் காத்தா தள்ளும். அந்த மேலெல்லாம் ஓவரா டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் துடைச்சுக்குவோம். அப்புறம் அந்த மேல இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பா, அது வந்து நம்ம பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். நான் பாருங்க உள்ள அந்த ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனுக்கு அடியில டஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் துடைச்சிடுறேன். இந்த வேஸ்ட் வச்சு. அதே மாரி மேல டாப்ல எல்லாம் தொடச்சிடலாம். இது வந்து பாருங்க, அந்த இதுலலாம் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா பிரஷ் வச்சு தொடச்சுக்கலாம். எனது வந்து அந்த அளவுக்கு டஸ்ட் இல்ல. பாருங்க கிளீனா கருப்பா தான் இருக்குது. அதனால மேலாக்க மட்டும் அப்படியே தொடச்சு விட்டேன். இந்த கீழ மட்டும் அடியில மட்டும் அந்த ஃபேனுக்கு அடியில நீளமா அந்த ரொட்டேஷன் பிளேட் மாரி இருக்கும். அதுக்கு அடியில கைய விட்டு நல்லா கிளீனா தொடச்சு எடுத்துருங்க. தொடச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம கவரெல்லாம் வந்து கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் ஓவர் டஸ்ட்டா இருக்குது. 6 மாசமா ஓடாம இருக்குது. நம்ம இதுக்காக வந்து யாரையும் சர்வீஸ் இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு பார்க்க தேவையில்ல. இது வந்து மேக்ஸிமம் இதுதான் டஸ்ட்டுனால தான் நமக்கு கூலிங் வராது. அதனால இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டோம்னாவே நமக்கு கூலிங் நல்லா வரும். ரொம்ப ஈஸியா இருந்தா ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்ல. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணிடுங்க. ஏசி வரலைன்னா ஆஃப் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, கொஞ்சம் முதல்ல வேஸ்ட் துணி, ஈர துணிய லைட்டா வச்சு தொடச்சிடுங்க. ஏன்னா ஏன்னா இதுல வந்து அந்த அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அந்த போர்டு இருக்கிறதுனால தண்ணி கிண்ணி படக்கூடாது. அதனால லைட்டா தொடச்சு டஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. அதே மாரி இந்த பாருங்க அதனுடைய கவர் இருக்குல்ல, இதையும் வந்து முதல்ல டஸ்ட் எல்லாம் துடைச்சுட்டு, அப்புறமா ஈர துணிய வச்சு துடைக்கணும். முதல்ல ஈர துணிய வச்சு துடைச்சீங்கன்னா கர கரையா ஆயிடும். பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க. நான் காமிச்சுக்கிறேன் பாருங்க. முதல்ல துணிய வச்சு எல்லாம் துடைச்சிருங்க. அப்புறம் டஸ்ட் எல்லாம் துடைச்ச பின்னாடி அப்புறமா லைட்டா ஈர துணியில ரொம்ப ஈரமெல்லாம் இருக்கக்கூடாது. லைட்டா ஈரம் நல்லா தண்ணி நனைச்சு புழிஞ்சிட்டு, அந்த ஈர துணிய வச்சு லாஸ்ட்டா தொடைங்க. அதோட கேப்பு கீப்பு எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிடுங்க. நல்லா பொறுமையா துடைச்சு கிளீன் பண்ணுங்க. பாருங்க அது மாரி ஒவ்வொரு சந்துலயும், கேப்லயும் இருக்கும் டஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம வீட்ல சர்வீஸ் நம்மளே பண்ணிக்கிறது. நம்ம அப்பப்ப இந்த டஸ்ட்ட அப்புறம் கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் டஸ்ட் பாருங்க, உள் பக்கம் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. நமக்கு டைம் இருக்கிறப்ப, இத கழட்டி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இத அடிக்கடிலாம் கிளீன் பண்ண தேவையில்ல. அடிக்கடி கிளீன் பண்ணணுது அந்த பிளேடு
நெட்டு கவர் தான். அது நான் காட்டுறேன் கடைசியா இருங்க. அந்த கவர் தான் மாசத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துட்டு கிளீன் பண்ணணும். டஸ்ட் படிஞ்சிருந்துச்சுன்னா. ஏன்னா மேல காற்று உறிஞ்சி தான் நமக்கு வந்து அது பைப்பு இதுல வந்து கூலிங் ஆக்கி நமக்கு கீழ குடுக்குது. அப்போ வெளிய வரும்போது அந்த டஸ்ட் எல்லாம் வந்து அதுல படிஞ்சிருது. பாத்துங்க நல்லா உள்ள கைய விட்டு நல்லா கிளீனா நல்லா தொடச்சு எடுத்துக்கங்க. கேப்லலாம் நல்லா தொடச்சுடுங்க. முதல்ல நல்லா டஸ்ட் எல்லாம் துடைச்சுட்டு தான் அப்புறமா லைட்டா ஈர துணிய வச்சு தொடச்சு எடுக்கணும். அடுத்தது கவர் துடைச்சாச்சு. அடுத்தது அந்த ரொட்டேட்டிங் ஸ்லீப் ஃபேன் இது இருக்கு இல்லைங்களா? அதிலேயே பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஆ. இதுதாங்க முக்கியம். இத வந்து நல்லா நம்ம பிரஷ் வச்சும் துடைக்கலாம். பாருங்க தண்ணீல நல்லா பிரஷரா டேப்ப தொறந்து விட்டுட்டு பிடிச்சோம்னா, டஸ்ட் எல்லாம் கீழ போயிடும் பாருங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிரும். இதுதான் வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்து கிளீன் பண்ணணும். ஏன்னா, இதுல தான் எல்லா டஸ்ட்டும் வந்து படியும். மேல டாப்லயும் பாருங்க. கிளீன் பண்ணதும், பண்ணாததும் பாருங்க. டிஃபரெண்ட் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதே போல அந்த இதையும் கிளீன் பண்ணிடலாம். பாருங்க 2மே கிளீன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சுருவோம் வெயில்ல. அதுக்கு முன்னாடி இந்த கவர்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கழட்டின கவர்லாம் பொறுமையா பார்த்து ஃபிட் பண்ணுங்க. ஏன்னா, லாக் உடைஞ்சிச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதெல்லாம் போட்டுட்டு, ஸ்க்ரூவெல்லாம் போட்டு எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணலாம். 4, 5 ஸ்க்ரூ வரும். பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம இதுக்காக சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிட்டு அவங்க உடனே வரமாட்டாங்க. அதனால ஈஸியான ஒர்க்கு தான் இது. ஆனா சேஃப்டியா பவர் ஆஃப் பண்ணிட்டு வேலை பண்ணுங்க. அதுதான் முக்கியம். நான் எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிட்டேன். நல்லா டைட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஓடும்போது வைப்ரேஷன் சவுண்ட் வரும். அதனால ஸ்க்ரூவ மட்டும் நல்லா கழட்டி நல்லா டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் பண்ணிட்டு, இப்ப பாருங்க அந்த டாப் கவர நம்ம மாட்டிடலாம். அது வந்து சும்மா லாக் மாரி தான் மாட்டிட்டு லைட்டா தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டு அந்த கிளிப்ப மாட்டுங்க. அந்த பின்ன வந்து நீங்க மாத்தி போட்டீங்கனாலும் உள்ள சொருக முடியாது. அது மாரி தான் இருக்கும். அதனால கரெக்ட்டா பார்த்து சொருவிடுங்க. பொறுமையா ரிலாக்ஸா பண்ணுங்க. பின்னு கின்னு எதாவது டேமேஜ் ஆயிடக்கூடாது. பொறுமையா பார்த்து சொருவிட்டீங்கன்னா லாக் ஆயிடும். அத அப்படியே மறுபடியும் அதே மாரி உள்ள வச்சுட்டு, அந்த மேல் கவர வந்து போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம். அந்த ஒயரெல்லாம் உள்ள தள்ளி மடிச்சு வச்சுட்டு, அந்த மேல் கவர் வந்து ஸ்க்ரூ போட்டு இது பண்ணலாம். அது வந்து சென்சாரும், ஆ டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு எல்லாம் இந்த இது சிம்பல்லாம் காட்டும். இந்த பாருங்க இந்த கவர் தான் பாருங்க அது அப்படி லைட்டா மேல தள்ளினீங்கன்னா போய் லாக் ஆயிடும். அவ்வளோதான். அது ஒரு பின்னு மாரி இருக்குது. அதில எடுத்து மாட்டி விட்டுற வேண்டியது தான். ஈஸி தான். இதத்தான் அடிக்கடி கிளீன் பண்ணணும். இந்த கவர் கழட்டுறதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ கழட்டுனா போதும். அந்த மேல அந்த டஸ்ட் கிளீன் மட்டும் அந்த நெட்லான வளைய மட்டும் அடிக்கடி கிளீன் பண்ணிடுங்க. இத பாருங்க முதல்ல இந்த எண்டுல மாட்டிட்டு, இந்த எண்டுல மாட்டுங்க. கழட்டும்போது சென்டர் ஃபர்ஸ்ட்டு கழட்டினா, ஆனா சென்டர் வந்து லாஸ்ட்டா தான் போடணும். இது இப்ப போடும்போது 2 சைடும் மாட்டிட்டு, இப்ப சென்டர மாட்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான். மறுபடியும் மேலலாம் கிளீன் பண்ணிட்டு, அவ்வளோதான் நம்ம ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம். கூலிங்லாம் எப்படி வருதுன்னு. அது பாருங்க ஆன் பண்ணிட்டேன். இது போல ஈஸியா பண்ணிடுங்க. இது போல வீடியோலாம் நான் போடுறேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.